சார் மிஸ்ஸை சுனாமி பிரேம்ஜி நானதுல நான் வெளில வரதே இல்ல. ஆஹா நீயோ போய் போலாமா? வா வா போலாம். ஏங்க உண்டியல மாமா கிட்ட வச்சு கும்பிட்டு எடுத்துட்டு போலாங்க. சரி வா. அப்பா, ஒரு மாசத்துல போயிடணுங்கிற எண்ணத்தோட வந்த ஆனந்தியோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. அதே மாதிரி ஆனந்தியை ஏத்துக்கிற அளவுக்கு அம்மா மனசும் மாறணும். அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். எப்படியாச்சும் அம்மா மனசு மாறி ஆனந்தியை ஏத்துக்க வைங்கப்பா. மாமா, நான் போகணும்னு நினைச்சதே இங்க வந்தேன். ஆனா இப்ப உங்க மகனுக்கு நல்ல மனைவியா, இந்த குடும்பத்துக்கு நல்ல மருமகளா இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லா சூழ்நிலையும் சரி பண்ணி எனக்கு ஒரு நல்ல வழிய, நல்ல வாழ்க்கையை கொடுங்க மாமா. என்ன பலமான வேண்டுதல் வச்சிருக்கீங்களா? ஆமா, நல்ல வெயிட்டான வேண்டுதல் தான். போலாமா? போலாம். வா. அத்தே பாத்தீங்களா, இவ அடுத்து ஏதோ திட்டம் போட ஆரம்பிச்சிட்டா. விடக்கூடாது அத்தே, இவள சும்மா விடக்கூடாது. அதெல்லாம் அவ ஒரு திட்டமும் போட மாட்டா. நீ எதுவும் செய்யாம சும்மா இருந்தா போதும். என்னத்த வர வர ஆனந்திக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. போற போக்க பார்த்தா அவளே போறேன்னு சொன்னாலும் நீங்க இருன்னு சொல்லுவீங்க போல இருக்கு. நேத்துல இருந்தே நீங்க சரியில்லை. அவ கையில கொடுத்த டிஃபனை எப்ப வாங்கி சாப்பிட்டீங்களோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவ உங்களுக்கு ஏதோ வசியம் வச்சுட்டா. சாப்பாட்டுல மருந்து ஏதோ கலந்துட்டா. ஏய் வாயை மூடு துளசி. மருந்து வைக்கிறதெல்லாம் அவ வேலை இல்ல, உன் வேலைதான். சும்மா மருந்து கிருந்துன்னுக்கிட்டு. இத பாரு, அவ இந்த வீட்டை விட்டு போறதுதான். சொன்ன தேதியில அவளே தன்னால வீட்டை விட்டு போவா. அதுக்கு முன்னால நான் ஆனந்திய போக வைக்கிறேன்னு நீ அவளுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க கூடாது. இது வரைக்கும் முயற்சி பண்ணி எல்லாம் தப்பா தானே முடிஞ்சிருக்கு. அதனால அமைதியா இரு. அவ போக வேண்டிய நேரத்துல அவளே போவா. புரியுதா? என்ன இந்த அம்மா ஆனந்திக்கு சப்போர்ட் பண்ணுது? ஜோசியரையா, இந்தாங்க மகேஷ் மித்ராவோட ஜாதகம். நல்லதும்மா. நிச்சயதார்த்தத்தை எப்ப வச்சுக்கலான்னு உங்களுக்கு ஐடியா? ஒரு 2-3 மாசத்துல வச்சிடலாமா? இல்ல ஏற்கனவே தள்ளி போட்டு ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஓ அப்படியா? இந்த வீட்ல உடனே ஒரு நல்ல காரியம் நடந்தாகணும். அதனால உடனே வர அடுத்த முகூர்த்தத்தை பாருங்க. சரிங்க, அப்படியே பாத்துடலாம். வா சின்னு, வா உட்காரு. மித்ரா, உங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் நாள் பார்த்துட்டு இருக்கோம். என்ன மித்ரா, ஏன் டல்லா இருக்க? காலையில எவ்வளவு ஹாப்பியான விஷயத்த சொல்றோம், நீ எதுவுமே பேசாம அமைதியா இருக்க. மகேஷ்க்கு தெரியுமா அவன் என்ன சொன்னான்? அவன் என்ன சொல்லுவா? அங்கிள் தான் நேத்து மகேஷ் கிட்ட அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாருல, அதுக்கு மேல அவன் சொல்ல என்ன இருக்கு? இருக்கு மாம்.
சார் இவங்க தெரியாம உங்களை வர சொல்லிட்டாங்க. எனக்கு இதுல எல்லாம் விருப்பம் இல்ல. நீங்க முதல்ல கிளம்புங்க. டேய் மகேஷ், அவரை நான் வர சொல்லியிருக்கேன். நீ இப்படி மரியாதை இல்லாம பேசுறது என்ன அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. அவன் தான் தான் நிலையிலே இல்லாம என்ன பேசுறோம் என்ன செய்யறோம்னு தெரியாம எல்லாம் செஞ்சுட்டு இருக்கானே. மாம், நீங்க மட்டும் என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் பண்றீங்களா? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு நான் நேத்தே சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் என்கேஜ்மெண்ட்க்கு டேட் குறிக்க ஜோசியரை வர சொல்லிருக்கீங்க. மகேஷ் மகேஷ் ப்ளீஸ் மகேஷ், கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு. நம்ம பேரண்ட்ஸ் எப்பவும் நமக்கு நல்லது தானே நினைப்பாங்க. நீ இப்போ ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்க. இல்ல கன்ஃபியூஷன் கூட சொல்ல முடியாது. நீ எமோஷனலா ஏதோ டவுனா இருக்க மகேஷ். இந்த நேரத்துல நீ எடுக்கிற முடிவு சரியா இருக்காது மகேஷ். நோ மித்ரா, நான் எமோஷனலா டவுனாலாம் எதுவும் இல்ல. எனக்கு அந்த குழந்தையோட எமோஷனல் கனெக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் ரொம்ப கிளியரா யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். ஸ்டாப் இட் மகேஷ். நாங்க இத்தனை பேர் சொல்றோம், திரும்ப பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு புத்தி வேலை செய்யுதா இல்லையா? இன்னொருத்தவங்களோட லைஃப்ல இன்டர்ஃபியர் பண்ண உனக்கு அசிங்கமா இல்ல? என்னடா பேசுறீங்க? இன்னொருத்தர் லைஃப்ல இன்டர்ஃபியர் பண்றேன்னு சொல்றதுக்கு நான் ஒன்னும் ஆனந்தி மேல ஆசைப்படல. ஆனந்தியோட குழந்தைய தத்து எடுத்துக்கிட்டு நான் வளர்க்கணும்னு நினைக்கிறேன். That's all. மகேஷ், அது அவங்களோட குழந்தை. அந்த குழந்தை அவங்க லைஃபோட ஒரு பார்ட்டா மாறிடுச்சு. அத நீ வேணும்னு கேக்குறது ஒரு விதமா அவங்க லைஃப்ல குறுக்கிடுற மாதிரி தான். நோ ஆண்டி, அந்த குழந்தைய நான் வளர்க்கணும்னு ஆசைப்படுறதோட அர்த்தம் உங்க யாருக்குமே புரியல, புரியவும் புரியாது. பட் ஐ டோன்ட் கேர். நாளைக்கு அன்பும் ஆனந்தியும் அந்த குழந்தை என்கிட்ட வளர்றதால ஒரு சந்தோஷமான லைஃபை லீட் பண்ணுவாங்க. அப்ப புரியும் உங்களுக்கு. தேவையில்ல மகேஷ். அன்பு ஆனந்தியும் எவ்வளவு சந்தோஷமா வாழ போறாங்கங்கறத நாங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. எங்களுக்கு நீ சந்தோஷமா வாழ்றத பார்க்கணும். பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு உன் லைஃப்ல நீ ஹாப்பியா செட்டில் ஆகுறத நாங்க பார்க்கணும். அததான் ஆசைப்படுறோம். ஃபைன். இப்போ என்ன? நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. ஓகே, I'll accept it. நீங்க சொல்ற மாதிரியே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். மகேஷ் மகேஷ் தேங்க் யூ மகேஷ். தேங்க் யூ so much மகேஷ். வெயிட் மித்ரா, நான் இன்னும் சொல்லி முடிக்கல. இதுக்கு மேல சொல்ல என்ன இருக்கு மகேஷ்? இருக்கு மாம். நான் யார கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெளிவா சொல்றேன். ஆனந்திக்கு பிறக்க போற குழந்தைய தன்னோட குழந்தைய நினைச்சு பாத்துக்க தயாரா இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கதான்